Movie was good. What a movie song. என் பேர் மோனிகா தான். ஆனா நிறைய பேர் நைஸ் சாங் நல்லா இருக்கு. Love you Monica. Baby Monica. ஆமா இவங்க பேரு மோனிகா தான். சொல்றதுனால அந்த மூவி டவுன் ஆகுமா அப்பா ஆகுமா நம்ம சொல்ல முடியும். இப்ப நான் இப்படி பேசிட்டு இருக்கேன் ரஜினிக்காக. பட் அதுக்குன்னு அந்த மூவி அப்படியே பாக்ஸ் ஆஃபீஸ் கலக்குமால நான் எனக்கு பிடிச்சிருக்கு நான் சொல்றேன் அவ்வளவுதான். மற்றபடி அது பாக்ஸ் ஆஃபீஸ் என்ன ஏன்னா எல்லாருமே 1000 crores சொல்றாங்களே 1000 உங்களுக்கு சல்லி பேச கிடைக்காதுங்க. ப்ளூ சட்டை மாதிரி எந்த படத்துக்கு தான் நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்கல நான் கேட்கறேன். இன்னொன்னு அவர் படம் ப்ரொடியூஸ் பண்ணாரு அது ஓடிச்சா நான் கேட்கறேன். அது 1 week ஓடிச்சா நான் கேட்கறேன். எனக்கு அந்த படம் வந்ததும் தெரியல போனதும் தெரியல. நிறைய பேர் அதுக்கே கம்மி கொடுத்தாங்க. கேமரா செய்யல அது செய்யல ஸ்டோரி செய்யலன்ட்டு. முதல்ல அவர் படம் எடுக்க சொல்லுங்க, ஒரு 100 நாள் ஓட்ட சொல்லுங்க, இல்ல OTT கொடுக்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் நாங்க அவரோட ரிவ்யூ ஒத்துண்டு அக்ரி பண்ணிட்டு மத்த மூவிக்கு போறோம். அது படம் பயங்கரமா இருந்துச்சுன்னா மஸ்ட் வாட்ச் ஃபிலிம் ஃபார் ரஜினி ஃபேன்ஸ் அண்ட் லோகேஷ் ஃபேன்ஸ். எல்லாரும் செமையா அடிச்சிருந்தாங்க. சாங் பயங்கரமா இருந்தது. செமையா இருந்தது. நல்லா இருந்தது. மோனிகா சாங் நல்லா இருந்தது. ஆனா இந்த படத்துல ஏகப்பட்ட ட்விஸ்ட் இருந்தேன். வெறும் 3 hours தான் படமே. ஆனா படத்துக்குள்ள ஏகப்பட்ட ட்விஸ்ட் இருந்தது. இந்த ட்விஸ்ட்டை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது யாராலையும் கண்டே பிடிக்க முடியாது. ஆனா செகண்ட் டைம் தேர்ட் டைம் பார்க்கும்போது ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிடலாம். ஆனா கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இவ்வளவுதானா இந்த மாதிரி தான் இருந்தது. ஆனா படம் பயங்கரமா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் செமையா இருந்தது. பிளாஷ்பேக்லாம் செமையா இருந்தது. உபேந்திரா நல்லா பண்ணியிருந்தாரு. மஸ்ட் வாட்ச் ஃபிலிம். சூப்பரா இருந்துச்சு. தம்பி தான் நல்லா இருந்துச்சு. இல்ல எவ்வளவு தூரம் வேணா பாருங்க நல்லா இருந்துச்சு. உபேந்திரா அன்எக்ஸ்பெக்டட் சூப்பர் கேமியோ. அது கரெக்டா வந்தாரு. சாங்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே டிஃப்ரெண்டா இருந்துச்சு எல்லா சாங்கும். நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லென்த்தா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா வெறுன்னு போகும். சூப்பரா இருக்கு. ஓவரால் படம் நல்லா இருக்கு. இல்ல எவ்வளவு வேணாலும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அந்த சர்ப்ரைசஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த டாக என்ட்ரிலாம் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அது கரெக்டா பிளேஸ் பண்ணிருக்காங்க. அந்த ஸ்டோரியை அஃபெக்ட் பண்ணல. அந்த மாதிரி பிளேஸ் பண்ணிருக்காங்க. கதை பாட்டு போது அந்த பாட்டு நடுவில் வரும். அவ்வளவுதான். நல்லாதான் இருந்தது. உபேந்திரா அவரோட என்ட்ரி சூப்பரா இருந்தது. ஃபைட்டும் நல்லா தான் இருந்தது. ஒரு ஃபைட் தான் அவர் மெயின். செகண்ட் ஃபைட்லாம் அவரோட சைட்ல தான். ஃபர்ஸ்ட் ஃபைட் அவ்வளவா கவனிக்கலாம். ஆனா வைபா இருந்தது ப்ரோ. படம் வைபா இருந்தது. இல்ல வா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டே ரிவ்யூஸ் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்னால கொஞ்சம் கம்மியா இருந்தது. செகண்ட் டே ரிவ்யூஸ் மாதிரி நல்லா தான் இருக்கு படம். பார்க்கலாம். இல்ல தலைவருக்காக வந்தோம். ஆமா இந்த மாதிரி சூப்பரா பிடிச்சிருக்கு. நல்லா இருக்குங்க. சூப்பர். விறுவிறுப்பா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பர். சூப்பரா இருக்கு. பிடிச்சிருக்கு. சூப்பரா இருக்கு. நல்லா மியூசிக் சூப்பரா இருக்கு. பாட்டு நல்லா இருக்கு. நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்குண்ணா. கூலிங் மீனிங் இல்ல கூலிங் மீனிங் சார். நல்லா இருக்கு. சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருக்கு. எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. உபேந்திரா எப்படி பண்ணிருக்காரு? எல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒன் டைம் வாட்சிங்களா இல்ல பார்க்கலாங்க. தாராளமா பார்க்கலாம். ஆவரேஜ் தான் ப்ரோ. பார்க்கலாம். ஒரு வாட்டி பார்க்கலாம். பெருசா அவங்க சொல்ற அளவுக்கு ரொம்ப ஃபிளாப் மொக்கலாம் இல்ல.
ஒரு வாட்டி பார்க்கலாம், நல்லா இருக்கு. தேங்க்யூ. மாசு ப்ரோ, வேற லெவல் தலைவர். நல்லா இருக்குண்ணா படம், சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. ஸ்கிரீன் பிளே நல்லா இருக்கு. அவர் ஓகே தான், பெருசா. ஸ்ருதிகாசன் நல்லா பண்ணிருக்காங்க. மற்றபடி கதை பெருசா இல்ல, படம் நல்லா எடுத்திருக்காங்க. ஒன் டைம் தான் வச்சு. சூப்பருங்க. செமையா இருக்கு. செமையா இருக்கு. தலைவர் மாசா இருக்கு. மோனிகா சாங் எக்ஸலென்ட் மூவி. கேமியோ தான், அவ்வளவு ரோல் இல்ல. வில்லன் சைமன் செம ஆக்டிங். சூப்பரா இருந்தது படம். செமையா இருக்கு. மாசா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு படம். ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு பார்த்தது. மாசா இருந்துச்சு. நாங்க ஆப்வியஸ்லி தலைவர் படம் பார்ப்போம். இல்ல ரொம்ப நல்லா இருக்கு. பார்க்கலாம். சீன்ஸ்லாம் மாசா இருந்துச்சு. நாகார்ஜுனா என்ன படம் சூப்பர் தான். எல்லா ரஜினி சூப்பர் தான். என்றும் 16 தான். வேற லெவல்ல இருக்கு. சூப்பரா இருக்கு படம். இல்ல அப்படியெல்லாம் கிடையாது. அது ஒரு சிலருடைய மைண்டோடைய இது அதெல்லாம் நம்ம இது பெருசா எடுத்துக்க முடியாது. பட் நல்லா இருக்கு. சூப்பரா வேற லெவல் வருது. சீன்லாம் பயங்கரமா இருக்கு. வாய்ஸ்ல இருந்து எல்லாமே அப்படியே பக்காவா எடுத்து வந்துருக்காங்க. நல்லா பண்ணிருக்காங்க. சூப்பரா பண்ணிருக்காங்க. வேற லெவல். அதுக்கு என்ன பண்ண முடியும்? இவரும் ஒரு பெரிய ஹீரோ. அவரு கூட நடிக்கிறதுக்கு அவரு தான் இது பண்ணிருக்கணும். அதனால சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஹீரோ அவர் ரஜினி சார் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பண்றாரு. பழைய 80s ரஜினிலாம் இல்ல, எப்பவுமே ஆல் டைம் 25-30 தான் ரஜினிகாந்த். எப்பவுமே சூப்பர் ஸ்டார். அது இல்லாம பாத்தீங்கன்னா மோனிகா சாங் படத்துல ஹிட்டா இருக்கு. பாப்பாலாம் என்ஜாய் பண்ணாங்க ரஜினி சார். கண்டிப்பா. ஓகே, ஒன் டைம் வாட்சிங்களா பார்க்கலாம். இல்ல நெக்ஸ்ட் வீக் திரும்பவும் வருவோம். ஆமா கண்டிப்பா. படம் பாத்தீங்களா? பிடிச்சிருந்துச்சுங்களா? பிடிச்சிருந்துச்சு. மோனிகா சாங் நல்லா இருந்துச்சுங்களா? ஒன் மோர் மறுபடியும் பாப்பீங்களா படம்? பாப்பேன். கண்டிப்பா. ரஜினி சார் பிடிக்குமா? பிடிக்கும். படம் வந்த அன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாருமே நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்தாங்க சார். ஆனா இப்ப எல்லாருமே நல்லா இருக்குங்க. எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு? நான் இப்ப பாக்குறேன், நல்லா இருந்துச்சு. சூப்பர் ஸ்டார்க்காகவே நிறைய தடவை 100 தடவை பார்க்கலாம். இந்த ஏஜ் எஃபெக்ட் போட்டு பண்ணிருக்காரு. அது ரொம்ப மோட்டிவேட்டிங். எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் அது ரொம்ப மோட்டிவேட்டிங். ஸோ நல்லா இருந்துச்சு. ஹோல் மூவி வாஸ் குட். படம் மோனிகா சாங் படத்துக்கு என் பேர் மோனிகா தான். ஆனா நிறைய பேர் நைஸ் சாங். நல்லா இருந்துச்சு. ஓவரால் படத்துக்கு மார்க் 10க்கு என்ன சொல்லுங்க? 9. ஓகே, தேங்க் யூ. மோனிகா ரெடி சொல்லிருங்க. அவ்வளவுதான், போயிடலாம். மோனிகா லவ் யூ மோனிகா. பேபி மோனிகா. ஆமா, இவங்க பேரு மோனிகா தான்.